ஆல்ரைட். இப்போ அடுத்து AWS VPC அப்படின்னா என்ன பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீப்பா போறதில்ல. ஒரு ஹையர் லெவல்லயே மெயின்டெயின் பண்ண போறோம். பேசிக்கா VPCனா என்ன? அதில இருக்க இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இது மட்டும் தான் இத பத்தி தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு VPCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். ஸோ VPCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா, வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஸோ இட் இஸ் அ பிரைவேட் நெட்வொர்க் டு ஹோஸ்ட் யுவர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைத்தன் கோடோ இல்லை ஒரு ஆங்குலர் கோடோ ஏதோ வெப் டெவலப்மெண்ட் கோடோ ஏதோ ஒரு கோடோ வச்சுக்கிங்க வச்சுக்கோங்களேன். அந்த கோடு வந்து உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து VPCக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அது வந்து நீங்கள் பப்ளிக்காக ஆக்சசிபிள் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து VPCக்குள்ளே வைக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் என்ன டேர்ம்ஸ்னு பார்த்தோம்னா சப்நெட்னு சொல்லுவாங்க. ஸோ சப்நெட்ன்றது வந்து இட் அலோஸ் யூ டு பார்ட்டிஷன் அண்ட் நெட்வொர்க் இன்சைட் ஏ VPC. ஸோ VPCக்குள்ளேயே வந்து எதெல்லாம் பப்ளிக்காக இருக்கலாம் எதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம்னு சொல்லி நம்மளால் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து அவைலபிலிட்டி ஜோன் ரிசோர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே. அதுவே VPC பார்த்தோம்னா அது வந்து ரீஜன் லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்கலாக AWSல பார்த்தீங்கன்னா ரீஜன்றது வந்து நான் ஆல்ரெடி ஏதோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ரீஜன்றது வந்து மும்பைன்றது ஒரு ரீஜன், அதுக்கப்புறம் நார்த் வர்ஜீனியான்றது ஒரு ரீஜன். யூஎஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ மும்பை ஒரு இடம், யூஎஸ் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ரீஜன் சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன்ன்றது இப்போ மும்பையில் ஒரு சென்டர் இருக்குது. இப்போ மும்பைக்கு ஒட்டின மாதிரியே இன்னொரு சென்டர் இருந்து அது வந்து அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. மும்பையோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AP South 1 சொல்லுவாங்க. ஸோ AP South 1 ஏன்றது வந்து ஒரு 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 ரீஜன், AP South 1 Bன்றது இன்னொரு ரீஜன் கிடையாது, இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ பக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து அவைலபிலிட்டி ஜோன், ரொம்ப தூரம் தள்ளி இருந்ததுன்னா அது வந்து ரீஜன். ஸோ VPCன்றது வந்து ஒரு ரீஜனல் ரிசோர்ஸு, சப்நெட்ன்றது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மும்பையில் நம்ம ஒரு VPC வச்சுருக்கோம். அந்த VPCக்குள்ளே நிறைய சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். அந்த சப்நெட்லாம் வந்து ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட். ஸோ பப்ளிக் சப்நெட் தான் வந்து இன்டர்நெட் கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி இருக்கும். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து இன்டர்நெட் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரெண்டு சப்நெட் நடுவில் இருக்க இன்டர்நெட் ஆக்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து இந்த ரவுட் டேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரவுட் டேபிள்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு சப்நெட்டுக்குள்ளே இருக்க இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ பேசிக்கலாக அதுக்கு தான் வந்து ரவுட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்டர்நெட் கேட்வே அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ணி தான் வந்து VPC வந்து இன்டர்நெட் கூட ஆக்சஸ் பண்ணுது. ஸோ பப்ளிக் சப்நெட் மட்டும்தான் வந்து இன்டர்நெட் கேட்வே கூட ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பப்ளிக் சப்நெட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரைவேட் சப்நெட் எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா NAT கேட்வேன்னு ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் சப்நெட்லேருந்து பப்ளிக் சப்நெட்டுக்கு கால் பண்ணோம். அந்த பப்ளிக் சப்நெட் வந்து இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் வச்சு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட VPC ரீஜன். ஸோ இது வந்து மும்பை ரீஜன் வச்சுப்போமே. ஸோ இந்த மும்பை ரீஜனுக்குள்ளே ஒரு VPC நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து பார்த்தோன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனில் ஒரு ப்ரைவேட் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட்குள்ளே இருக்குது, இது வந்து ப்ரைவேட் சப்நெட்குள்ளே இருக்குது. ஸோ பேசிக்கலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டிஃபால்ட் VPCன்னு ஒன்று எங்கே நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே இருக்கும். அது நீங்கள் VPC கிரியேட் பண்ணலன்னா டிஃபால்ட் VPCன்னு சொல்லி ஒன்று காட்டும். ஸோ அதில் இருக்க VPC பார்த்தோம்னா வெறும் பப்ளிக் மட்டும்தான், அதில் வந்து ப்ரைவேட் கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணோம்னா அப்போ தான் வந்து ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்குது, இன்னொரு ப்ரைவேட் சப்நெட் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பப்ளிக் சப்நெட்டால் மட்டும்தான் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரைவேட்னால டேரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேசிக்கலாக இப்போ என்ன பண்ணுறோன்னா பப்ளிக்காக இருக்கிற சப்நெட் வந்து இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இதுவும் எலாஸ்டிக் ஐபின்றது வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் தான். இப்போ உங்களோட ஐபி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எலாஸ்டிக் ஐபி எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஐபி சேஞ்ச் ஆகாது. அடுத்து இப்போது ப்ரைவேட் சப்நெட்டுக்கு வருவோம். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் நம்மளோட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம். அது வந்து பப்ளிக்கெல்லாம் ஆக்சஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், பட் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பப்ளிக்கெலாம் ஆக்சஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். லைக் ஏதாச்சும் டிரைவர் ஆக்சஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இதுனா அப்போ வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், NAT கேட்வேன்னு யூஸ் பண்ணிவிட்டு
அந்த NAT கேட்வே வந்து பப்ளிக் சப்நெட்டில் இருக்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்குது. ஸோ நம்மளோட ப்ரைவேட் சப்நெட் வந்து ப்ரைவேட்டாகவே தான் இருக்கும். மற்ற ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவை வந்து நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண வேண்டி இருந்ததுன்னா, அப்போ வந்து டேரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பப்ளிக் சப்நெட் வழியாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி தேவையான டிரைவர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கோம். இப்போ அடுத்து வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு AWS டேர்ம்ஸ் தான் 3 டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் பேசிக்கலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எண்ட் யூசர், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து கடைசியாக யூஸ் பண்ணுற ஒருத்தவங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே அவங்க வந்து ஒரு டொமைன் நேம் சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் google.com சொல்லி போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரவுட் 53 வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி இந்த ரவுட் 53 என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஐபி ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஐபி யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கேட் வழியாக வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே வரப்போகுது. வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ ரவுட் டேபிள்ஸ் வந்து இந்த எந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரவுட் வந்து மாற்றி எந்த பர்டிகுலர் ஐபிக்குள்ளே போகணும்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த கான்செப்டே இப்போ நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ விபிசிக்குள்ளே இங்கே வந்துருச்சு. விபிசிக்குள்ளே வந்து இப்போ பப்ளிக் சப்நெட் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் சப்நெட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இன்ஸ்டன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி குரூப் வந்து பேசிக்கலாக செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்பெசிஃபிக் ஐபிஸ் மட்டும் உள்ளே வரலாம் வரக்கூடாதுன்றதுலாம் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வரும். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NAT கேட்வே. ஸோ NAT கேட்வே வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ரைவேட்லேருந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படிலாம் இருந்ததுன்னா NAT கேட்வே யூஸ் பண்ணிவிட்டு எதனா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கும். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிறது வெறும் ப்ரைவேட்டாக மட்டும்தான் இருக்கும். அது எண்ட் யூசர்லாம் டேரெக்டாக வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் சப்நெட் மட்டும்தான் வந்து இன்டர்நெட் கூட ஆக்சஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சரு, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் சப்நெட்குள்ளே இருக்கிற ஆர்டிஎஸ்ன்றது அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் லைக் SQL, MySQL அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், PostgreSQL அந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். பேசிக்கலாக டேட்டா வச்சுக்கிறதுக்கு. ஸோ 3 டயர்னு சொல்லுவாங்க. வெப் டயரு, அப்ளிகேஷன் டயரு, டேட்டாபேஸ் டயரு. ஸோ இதில் வந்து ஆங்குலர் கோடு அந்த மாதிரி HTML, CSSலாம் வந்து வெப் டயரில் இருக்கும். அப்ளிகேஷனில் வந்து இந்த பேக் எண்டில் ஹேண்டில் பண்ணுற டாட் நெட் ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து டேட்டாபேஸ் தான் நான் சொன்ன மாதிரி PostgreSQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணது தான் வந்து இந்த 3 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து என்னால் இதை டேரெக்டாக இந்த டெமோவும் காட்ட முடியாது. பட் ஆனால் நான் லேம்டா எடுக்கும்போது இதுக்கான டெமோ வந்து நான் காட்டுறேன். VPC யூஸ் பண்ணி எப்படி லேம்டாஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோன்னு சொல்லி நான் அப்போ வந்து காட்டுறேன்.